ஸோ பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பார்ட் 1 வீடியோவில் என்னெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தோம் நம்ம? வேர்ட்ஸ்வர்த், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஃபில்லர்ஸ், எரர் ஸ்பாட்டிங் அண்ட் பேராஜம்பிள்ஸ் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது ஆர்சி மட்டும்தான். அதை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? So இதில் என்ன கொடுத்துருக்காங்க? Atto was a young man who lived in a small village in the mountains. The village had been suffering from an ancient salt deficiency for generations. ஸோ பார்க்குறப்பவே என்ன தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்டோரி பேஸ்ட் ஆர்சி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ஸ்டோரி பேஸ்ட் ஆர்சி கிடைச்சது அப்படின்னா எனக்கு நம்ம லக்கி தான், ரொம்ப லக்கியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அது நான் என்ன சொன்னேன்னா லக்கி அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டோரி பேஸ்ட் ஆர்சி கிடைச்சிச்சுன்னா. ஸோ நேரடியாக நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஆர்சி ஸ்டோரி பேஸ்டாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, என்னதான் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிம்மிங் ப்ராசஸ் மூலமாக தான் போகணும். வாட் வாஸ் த மெயின் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை தி வில்லேஜ் இன் தி மவுண்டன்ஸ்? அப்போ இந்த கொஸ்டினோட கீவேர்டு என்ன? எனக்கு மெயின் ப்ராப்ளம். அப்போ மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் மேலே வந்து பார்க்கணும். So read பண்ணி பாருங்க. Atto was a young man who lived in a small village in the mountains. The village had been suffering from ancient salt deficiency for generation. Suffer பண்றாங்க. இதான் இது எனக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன்ல பார்க்கணும். அந்த சால்ட் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறதா என்னோட ஆப்ஷனா இருந்திருக்கணும். அதான் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ லேக் ஆஃப் வாட்டர் ஃபார் இரிகேஷன். ஸோ இரிகேஷனை பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இரிகேஷனை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. அடுத்து சாயில் வித் எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ். சாயில்ல நியூட்ரிஷனே இல்லைன்றதான் பேசியிருப்பாங்க. ஸோ ஏ வராது, பி வராது. அடுத்து ஓவர் பாப்புலேஷன் பத்தி பேசவே இல்லை. எக்ஸசிவ் ரெயின்ஃபால் அதை பத்தியும் பேசல. என்னதான் பேசிருக்காங்க? ஏன்ஷியன் சால்ட் டிஃபிஷியன்சி தான் சஃபரிங் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து how did Atto attempt to solve the village problem? வில்லேஜோட ப்ராப்ளத்தை Atto எப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, சாரி ரீட் பண்ணி பாருங்க. The man was determined to find a way to help his people. அவரோட மக்களுக்கு வந்து அந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு. He traveled far and wide seeking out knowledge about salt and how to produce it. He met with wise men and scholars and he studied ancient texts. He even traveled to distant lands where he learned about the salt mines of other culture. After many years, Atto finally returned to his village with the knowledge he had sought. ஸோ என்ன சொல்றாங்க? அந்த மக்கள் வந்து உப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு? உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட டிராவல் பண்ணாரு. எதுக்காக டிராவல் பண்ணாரு? சால்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற நாலேஜை கெயின் பண்றதுக்காக. ஸோ இதான் அவர் எடுத்த முடிவு. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி அவர் சால்வ் பண்ணாருன்னா, சால்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேம் பில்ட் பண்ணாரா? கிடையாது. கிராப்ஸை இம்போர்ட் பண்ணாரா? அதை பத்தி பேசவே இல்லை. by teaching the villagers to mine for gold. கோல்டுக்கும் இந்த இடத்துல சால்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, சியும் வராது. அடுத்து அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது அவங்களுக்கு சால்ட் இல்லை அப்படிங்கறதான் பிரச்சனை. ஸோ அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் அவர் கொண்டு வரல. அவர் என்னதான் பண்ணாரு? சால்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான நாலேஜை வந்து தேடி போயிட்டாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். இப்படிதான் அவர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாரு. அடுத்து how did the villagers initially react to Atto's knowledge about the salt? ஃபர்ஸ்ட் வந்து Atto சால்ட்டை வந்து கண்டுபிடிச்ச உடனே வந்து வில்லேஜர்ஸ் கிட்ட சொல்றாரு. ஸோ வில்லேஜர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எந்த பேசேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். He told the people of his village about salt and how it could help them. He also told them about the salt mines he had seen in other lands. The people were skeptical at first. அவர் வந்து சொன்ன உடனே மக்கள் வந்து என்ன பண்ணல? உடனே அதை நம்பல. They are skeptical. அதை நம்பல. They had never heard of salt before and they didn't believe that it could help them. அவர் சால்ட்டை பத்தி அவங்க யாருமே கேள்விப்பட்டதே இல்லாதனால அதை வந்து அவங்க என்ன பண்ணல? ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல அவங்க நம்பவே இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து Atto வந்து சால்ட்டை பத்தி மக்கள் கிட்ட சொன்ன உடனே என்னாச்சு? அவங்க நம்பல அப்படிங்கறத எனக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? They were excited and immediately started implementing his ideas to alleviate their struggle. கண்டிப்பா கிடையாது. எலிவியேட் அப்படின்னா என்னது? லெஸ் சிவியர். அவங்க அதை நம்பினாங்களா? நம்பவே இல்லை. அப்ப எக்ஸைட்டட் அப்படிங்கிறது எனக்கு வராது.
அடுத்து they welcomed him. வெல்கம் பண்ணாங்களா? கிடையாது. they ignored his advice and continued with their traditional practices, resisting to change. கிடையாது. வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க லாஸ்டா. ஸோ இதுவும் கிடையாது. மெஜிஷியன் நினைச்சாங்களா? கிடையாது. என்னதான் ஆப்ஷன்? they were skeptical, கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? பேசேஜ்ல இருக்கு. What did Atto teach the villagers to do in order to improve their situation? ஸோ அவர் என்ன பண்ணாரு? உப்பை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுத்தாரு. சால்ட்டை பத்தி அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இந்த இடத்துல ஹவுஸ் பில்ட் பண்ண சொல்லி கொடுத்தாரா? கிடையாது. மைன்ஸை பத்தி சொல்லி கொடுத்தாரா? கிடையாது. அடுத்து மவுண்டைன்ஸை பத்தி சொல்லி கொடுத்தாரா? கிடையாது. ஏன்ஷியன்ட் ரிச்சுவல்ஸை பத்தியும் அவர் சொல்லி தரல. என்னதான் பண்ணாரு? சால்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, how did the village change after implementing Atto's knowledge? Attoவோட அந்த சால்ட் நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வில்லேஜ் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ மேல பேசேஜ்ல பார்க்கலாம். It took many years, but eventually the people of the village were able to overcome their salt deficiency. They were able to grow healthy crops and they were no longer weak and sick. ஸோ அவங்க என்ன பண்ணல? ஹெல்த்தி கிராப்ஸை விளைவிச்சாங்க, வீக்கா இல்ல சிக்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீக்கா இல்ல சிக்கா இல்ல எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆட்டோவோட நாலேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வில்லேஜ் எப்படிப்பா சேஞ்ச் ஆச்சு? வில்லேஜர்ஸ் வந்து என்ன ஆனாங்க? ரொம்ப ஹெல்த்தி ஆனாங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க. பீப்புள் பிகம் வீக்கரா? கிடையாது. ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்களா? கிடையாது. அவங்களுக்கு வாட்டர் ஷார்டேஜ் வந்துச்சா? கிடையாது. வேற லொகேஷனுக்கு போக நினைச்சாங்களா? கிடையாது. என்னாச்சு? சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைல் ஆச்சு, அவங்களுடைய ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒய் இஸ் Atto remembered in his village? அவன் எதனால வந்து ரிமெம்பர் பண்ணப்பட்டான், ஞாபகத்துல வைக்கப்பட்டான்? ஸோ மேல பார்க்கலாமா? அந்த ஸ்டோரி ரீட் பண்ணா நமக்கு கிடைச்சிரும். Atto was hailed as a hero and he is still remembered today as a man who saved his village. அவன் வில்லேஜை சேவ் பண்ணதுனால அவன் ஞாபகத்துல வைக்கப்பட்டான். அப்போ so for introducing new religious practice கண்டிப்பா கிடையாது. discovering a hidden treasure பத்தி பேசவே இல்லை, கிடையாது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பத்தியும் பேசல, அதுவும் கிடையாது. அவங்களோட சேஃப்டிக்காக அவன் போராடினானா? கிடையாது. எதுக்காக தான் போராடினா? அந்த சால்ட் டெஃபிஷியன்சியை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடினா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். அதுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அவனை ஒரு ஹீரோவா சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, சூஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம் ஆஃப் தி வேர்ட் பெர்சிஸ்டன்ட். பெர்சிஸ்டன்ட்னா என்னப்பா? பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா கண்டினியூஸா அந்த விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க? பெர்சிஸ்டன்ட். அப்ப கண்டினியூஸா பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரரி எனக்கு வராது, ஃபிளீட்டிங் வராது. டைம் இஸ் ஃபிளீட்டிங், பறந்து போறது. ஓகேவா? கடந்து போறது, அதுவும் வராது. அன்சர்டைன், நெகட்டிவான டேர்ம் வராது. ரேண்டம், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கிடையாது. பெர்சிஸ்டன்ட்னா கண்டினியூஸா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் சி ரெசல்யூட். ஓகேவா? ரெசல்யூட் இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து ஓவர்கம். ஓவர்கம்மோட சிமிலர் வேர்டு கேட்டிருக்காங்க, which means synonyms. ஸோ ஓவர்கம்னா என்னப்பா? அதை தாண்டி வர்றது. அப்ப அந்த தாண்டி வர்றது அப்படிங்கிறப்போ சரண்டர் ஆக மாட்டோம், மெயின்டைன் பண்ண மாட்டோம், ரெட்ரீட் கிடையாது, காம்ப்ளிகேட் கிடையாது. என்ன வந்திருக்கணும்? கான்க்யூர். அதை ஓவர் கம் பண்ணி வருது, அதை கான்க்யூர் பண்ணி வருது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இ இஸ் மை ரைட் ஆன்சர். ஸ்கெப்டிக்கல் என்ன பார்த்தோம்? the people were skeptical at first and they didn't believe the Atto. ஸோ ஸ்கெப்டிக்கல்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆனாங்க? கன்ஃபியூஸ் ஆனாங்க. அப்ப கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னா ஆப்வியஸ்லி டவுட்ஃபுல். ஓகேவா? கொடுத்துருக்கிற 9 கொஸ்டின்ஸையுமே என்ன பண்ணலாம்? ஈஸியா நான் அட்டென்ட் பண்ணிடலாம். ஆர்சியில கொடுத்துருக்கிற 9 கொஸ்டின்ஸுமே எனக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ என்டையரா பார்த்தோம்னா இது வந்து என்னன்னா லாஸ்ட் இயர் 2023 ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ் செக்ஷனல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் இப்படிதான் இருந்திருக்கு. ஒரு ஷிஃப்டோட கொஸ்டின் பேப்பர் இதுதான். அப்போ ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்தா கூட என்ன பண்ணலாம்? நம்ம நார்மலைசேஷன் மூலமா எனக்கு மார்க் வந்துடும். அப்போ நம்ம எப்படி அட்டென்ட் பண்றோம், எப்படி அப்ரோச் பண்றோம், இங்கிலீஷை எந்த பார்வையில பாக்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ
ஸோ இந்த இயரும் நமக்கு எப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா இங்கிலீஷ் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்க போகுது. நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஈஸியா என்ன பண்ணலாம், 20+ மார்க்ஸ் வரைக்குமே நம்ம வந்து பிலிம்ஸ்ல ஸ்கோர் பண்ணலாம். நமக்கு ரீட் பண்ண தெரிஞ்சது, அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சது, லாஜிக்கலா அப்ரோச் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் டஃப்னு நினைச்சிட்டு போனா டஃபா தான் இருக்கும். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். 20+ மார்க் வரைக்கும் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அக்யூரசியோட. ஓகேவா. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.